சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டையில் பயணம் செய்யும் அனைத்தடியாருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சுகுமார் சீனிவாசன் ஐயா அவர்களை வருகின்ற வரவேற்கிறேன். தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஐயா. சிவாய நம. சரி சார், மிக்க நன்றி. வணக்கம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் என்ற தலைப்பிலே நாம் முதலிலேயே இந்த தலைப்பிலே ஒரு 5-6 ஞானத்தை பற்றிய விஷயங்கள் பேசி இருக்கின்றோம். இன்றைய தலைப்பு அகம் புறம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது நமது வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாமே இருவிதமாக பிரிக்கலாம். ஒன்று வெளிப்புறத்திலே நாம் செய்வது, அது புறக்காரியங்கள் என்று சொல்லுகின்றோம். மற்றொன்று அகம், உள்ளுக்குள். அங்கே செயல்கள் செய்யப்படுவதில்லை, ஆனால் அங்கே ஒரு இயக்கங்கள் நடக்கின்றன, சில இயக்கங்கள் நடக்கின்றன. அவை வெளியிலே யாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அங்கே இயக்கங்கள் நடக்கின்றன. எப்படி வெளியிலே நடக்கின்ற காரியங்கள் எல்லோருக்கும் தெரிகின்றதோ, அதே போல் உள்ளே நடக்கின்ற இயக்கங்கள் யாருக்குமே தெரியாது. அதனால்தான் அது அகத்தில் நடப்பது யாருக்கும் தெரிவதில்லை என்று எல்லோருமே நாம் அதற்கேற்ற போல்தான் நடந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் விஷயங்கள் மறைக்கப்படுகின்றன. நாம் வெளியில் செய்யும் காரியங்களுக்கும் நாம் மனதில் வைத்திருக்கும் எண்ணங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால்தான் அது அகம் என்று சொல்லப்படுகிறது. அகம் என்பது உள்ளே. அங்கே உள்ளே நடக்கின்ற இயக்கங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவருடைய மனதுக்கு ஏற்றாற்போல் நடக்கும். இதுதான் நடக்கின்றது. இந்த அகம்புறம். அக உலகம் என்று சொல்வார்கள், புற உலகம் என்று சொல்வார்கள். புற உலகத்திலே நாம் எல்லோருக்குமே தெரியும், நாம் செய்கின்ற காரியங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரத்தின் காரணமாக, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பொறுத்து, அவற்றின் மூலமாக நாகரிகம் வளர வளர அவன் பல்வேறு காரியங்களை வெளியிலே செய்து கொண்டிருக்கின்றான். அறிவை விருத்தி செய்து அதன் மூலமாக பல்வேறு விதமான புதிய விஷயங்களை கண்டுபிடித்து வாழ்க்கையினுடைய தரத்தையே உயர்த்தி கொண்டிருக்கின்றான். இதுதான் நாம் காலம் காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே புற உலகங்கள் செய்யப்படுகின்ற காரியங்கள் அனைத்தும் தன்னிச்சையாக நடப்பதில்லை. அதாவது தன்னிச்சையாக நடப்பது என்றால், இப்பொழுது சூரியன் உதிக்கின்றது என்றால் அது தன்னிச்சையாக நடக்கின்றது. மழை பெய்கின்றது என்றால் அது தன்னிச்சையாக நடக்கின்றது. மற்ற விஷயங்கள், ஒரு செடி வளர்கின்றது, மிருகங்கள் வளர்கின்றன, இவையெல்லாம் நடக்கின்றன. ஆனால் அவை தன்னிச்சையாக நடப்பதில் சில இயக்கங்கள் மூலமாக நடக்கின்றன. ஆனால் இயற்கையாக நடப்பது எது என்று பார்த்தோம்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கின்ற உறுப்புகள் எல்லாமே தன்னிச்சையாக நடக்கின்றன. அவை நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அவை இயற்கையாக நடக்கின்றன. அதே போலத்தான் வெளியிலே நாம் செய்கின்ற காரியங்கள், நடக்கின்ற காரியங்கள் தன்னிச்சையாக நடக்கின்றன. அவற்றை தவிர நாம் முழுமையாக நமது மனதினுடைய சிந்திக்கும் ஆற்றலை பொறுத்து பல்வேறு விதமான காரியங்களை செய்திருக்கின்றோம். தொழில்நுட்பத்திலே முன்னேறி இருக்கின்றோம். ஒரு படிப்பு கல்வி அதிலே முன்னேறி இருக்கின்றோம். மருத்துவத்துறை அதிலே முன்னேறி இருக்கின்றோம். அதே போல ஒரு தொழில் உற்பத்தி அதிலே முன்னேறி இருக்கின்றோம். எல்லா விதத்திலையுமே முன்னேறி இருக்கின்றோம். அதிலே எல்லா விதமான முன்னேற்றமும் எதனால் நடக்கின்றது என்றால், மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிந்திக்கும் ஆற்றலின் மூலமாகத்தான் நடந்திருக்கின்றது. அவன் சிந்தித்துத்தான் எல்லா விஷயங்களையும் கண்டுபிடித்து தன்னுடைய கண்டுபிடிப்புகளின் மூலமாக மக்களுடைய வாழ்க்கை தரத்தையே உயர்த்தி கொண்டு வந்திருக்கின்றான். இதனால்தான் மக்கள் இன்று ஒரு நலமோடு வாழ்கின்றார்கள். ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கம்ஃபர்ட், ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்பாக்சனோடு வாழ்கின்றார்கள். அதிலே தரம் உயர்ந்து கொண்டே போகின்றது. எல்லா விதமான ஃபீல்டுகளையும் நாம் என்ன பார்க்கலாம் என்றால், தரம் உயர்ந்து கொண்டே போகின்றது. இந்த தரம் உயர்ந்து கொண்டே போவதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய சிந்திக்கும் ஆற்றல். இந்த சிந்திக்கும் ஆற்றல் அதுதான் விஞ்ஞானம் என்று சொல்லுகின்றோம். அந்த விஞ்ஞானத்தின் மூலமாக பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் மூலமாக மக்களுக்கு மகிழ்ச்சியும் தருகின்றது, வாழ்க்கையினுடைய தரத்தையும் உயர்த்துகின்றது. எல்லா விஷயங்களையுமே அவர்கள் எதையுமே ஒரு குறுகிய காலத்திலே சாதிக்க முடியும் எல்லா சாதனைகளும் உண்டாகி இருக்கின்றன. அந்த காலத்தை சுருக்குவது, முதலெல்லாம் நாம் ஒரு
ஒரு ஊர் விட்டு ஊர் செல்ல வேண்டும் என்றால் அது அப்பொழுது குதிரை மேல் சென்றார்கள், பின்பு வண்டியில் சென்றார்கள், ஒட்டகத்தின் மேல் சென்றார்கள், எல்லோரும் சென்றார்கள். பின்பு எல்லாம் ஒரு ட்ரெயின் கண்டுபிடிக்கப்பட்டது, ஒரு பஸ். இது மாதிரி இப்பொழுது அதிவேக கார்கள், அதிவேக ட்ரெயின்கள் எல்லாம் வந்து விட்டது. இப்பொழுது நம்ம ஸ்பேஸ்க்கே செல்லுகின்றோம் ராக்கெட் மூலமா. அது போல படிப்படியாக உயர்ந்துவதற்கு காரணம் என்றால் புற உலகத்திலே நாம் கண்டுபிடித்த விஷயங்கள் நமது சிந்திக்கும் ஆற்றலின் மூலமாக. இப்பொழுது நாம் பெற்றிருக்கின்ற சுகமும் வளமும் எந்த தலைமுறையிலும் பெறாத அளவுக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த அளவுக்கு தான் நாம் நடந்திருக்கின்றது. ஈவன் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் இருந்த விஷயத்தை விட இப்பொழுது வளர்ச்சி மூலமாக, தொழில் வளர்ச்சி மூலமாக, தொழில்நுட்ப வளர்ச்சி மூலமாக எல்லாவற்றையுமே நாம் சுருக்கிவிட்டோம். ஒரு சாதாரணமாக ஒரு 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 சாலை ஓரத்திலே இருக்கும் ஒரு வியாபாரி இடத்திலே நாம் காய்கறி வாங்கினா கூட அவர்களுக்கு வந்து நாம் பணம் கொடுப்பதற்கு பதிலாக ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்டை பயன்படுத்துகின்றோம். அந்த அளவுக்கு வந்து விட்டது. அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்துவிட்டதுக்கு காரணம் என்னவென்றால் நாம் எல்லாத்தையுமே எவ்வாறு சுருக்க முடியும். ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஸ்கூட்டர் வாங்குவது என்றால் அதை புக் பண்ணிவிட்டு ஒரு 2 வருடங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அல்லது ஒரு தொலைபேசியினுடைய கனெக்ஷன் வேண்டும் என்றால் ஒரு 2 வருடங்கள் வந்து நாம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்பொழுது அப்படி அல்ல. நினைத்தால் நாம் போய் வந்து அக்ராஸ் த டேபிள் வாங்கி கொள்ளலாம். அவ்வாறு வந்து நுட்பம் வளர்ந்து விட்டது, பொருட்கள் உற்பத்தி வளர்ந்து விட்டது, மக்களுடைய தேவைக்கேற்றாற்போல் வளர்ந்து விட்டது. இதுதான் புற உலகம். புற உலகத்திலே இவ்வாறு நம்ம இத்தகைய வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம். அது எல்லோருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கிறதோ இல்லையோ, ஓரளவுக்கு திருப்தியை கொடுக்கிறது. ஏனெனில் புற உலகத்திலே கிடைக்கின்ற விஷயங்கள் மூலமாக மக்கள் முதலிலே வந்து சந்தோஷப்பட்டாலும் அது நிலைத்து நீடிப்பதில்லை என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அது கிடைக்கின்ற நாம் ஒரு செல்போன் வாங்குகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக அது ஒரு புதிதாக வாங்கின உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகின்றது. அந்த மகிழ்ச்சி வந்து ஒரு சில நாட்களுக்கு இருக்கின்றது, சில மாதங்கள் இருக்கின்றது. பிறகு வந்து அது சாதாரண ஒரு பொருளாக மாறிவிடுகின்றது. அதன் மூலம் மகிழ்ச்சி எதுவும் வருவதில்லை. அது வந்து ஒரு உபயோகப்படுத்தப்படும் பொருளாக மாறிவிடுகின்றது. ஆனால் முதலில் வாங்கும்போது கிடைத்த மகிழ்ச்சி ஒரு 6 மாதங்களுக்கு கழித்து இருப்பதில்லை. அதே போல ஒரு முதலிலே ஒரு செல்போன் வாங்குகின்ற மகிழ்ச்சி எவ்வளவு இருக்கின்றோ அதே போல 2வது, 3வது, 4வது செல்போன் வாங்கின ஒரே மனிதரை 6 போன்கள் வைத்திருந்தால் அவருக்கு 6வது போன் வாங்கும்போது அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்காது. அவ்வளவுதான். அதுதான். அதாவது புற உலகிலே நாம் மகிழ்ச்சி வரும் விஷயங்கள் எல்லாமே பொருட்கள் மூலமாகத்தான் நாம் கிடைக்கின்றன. அந்த பொருட்கள் மூலமாக கிடைக்கின்ற மகிழ்ச்சி நீடித்து நிலைப்பதில்லை. அது ஒரு தற்காலிகமானது. ஆனால் அதே மகிழ்ச்சி உள்ளுக்குள் கிடைத்தது என்றால் அது எப்பொழுதுமே நீடித்து நிற்கக்கூடியது. அந்த உள்ளுக்குள் கிடைக்கின்ற மகிழ்ச்சி அதை மகிழ்ச்சி என்று சொல்ல விட ஆனந்தம் என்று சொல்லலாம். அத்தகைய ஆனந்தம் வந்து பொருட்கள் சாராத ஆனந்தமாகத்தான் இருக்க முடியும். பொருட்கள் கிடையாது, ஆனால் நான் ஆனந்தமாக இருக்கின்றேன். அதுதான் அக உலகத்தினுடைய ஆனந்தம். இதுதான் அக உலகத்திற்கும் புற உலகத்திற்கும் உள்ள வித்தியாசம். அதாவது மனிதன் எப்பொழுதுமே வந்து ஒரு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றுதான் தேடிக்கொண்டிருக்கின்றான். எல்லாவற்றையுமே தேடிக்கொண்டிருக்கின்றான். அது எதுவாக அவனாலும் இருக்கட்டும். அவன் புற உலகிலே அவன் படித்து நன்றாக வேலைக்கு சென்று நல்ல சம்பாதித்து நிறைய பொருட்கள் வாங்கி வீடு கட்டி நல்ல எல்லாவற்றையும் வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சியை தான் தேடுகின்றான். மகிழ்ச்சியை வந்து எந்த அளவுக்கு அதிகப்படுத்த முடியும் என்று அவன் தேடிக்கொண்டே இருக்கின்றான். அது புற உலகத்திலே தேடுதல். அந்த தேடுதல் நடக்கின்றது. ஆனால் மகிழ்ச்சி நாம் முதலிலே பார்த்தது போல் நிலைத்து நீடிப்பதில்லை. அது பிற்காலத்திலே அது மகிழ்ச்சியே இல்லாமல் போய்விடுகிறது. ஏனெனில் பொருட்கள் மூலமாக கிடைக்கும் மகிழ்ச்சி ஒரு தற்காலிகமானது. அதன் மூலமாக வந்து நீடித்து ஆனந்தம் பெற முடியாது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் உள்ளுக்குள் வந்து ஆனந்தம் அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். அதனால்தான் இந்த அக உலகம் புற உலகம் என்று சொல்லப்படுகின்றது. அக உலகத்திலே என்ன கிடைக்கின்றது, புற உலகத்திலே என்ன கிடைக்கின்றது, இரண்டும் ஒன்றா, இரண்டும் வெவ்வேறா, இல்லை இரண்டுக்கும் தொடர்பு உண்டா என்றெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அப்பொழுதுதான் நமக்கு முழுமையாக தெரியும் ஏன் நாம் இந்த உலகத்தை அகம் புறம் என்று பிரிக்கின்றோம் என்று. அவ்வாறு பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றதா என்று கூட கேட்கலாம். தேவையா? ஏனெனில் ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருக்கும்பொழுது நாம் அதை பிரிக்க வேண்டும். தேவையில்லை என்று நினைக்கலாம். ஏனெனில் இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்திற்கு நாம் வந்து ஒரு ஆறு எடுத்துக்கொண்டால் ஆறு ஓடுகின்றது. இரு பக்கம் வந்து ஆற்றினுடைய கரைகள் இருக்கின்றன. இந்த கரைகள் இரண்டும் தனித்தனியாக இருக்கின்றன அல்லவா? நாம் இவை தனித்தனியாக இருக்கின்றன என்று சொல்லலாமா?
இல்லை, சொல்ல முடியாது. யோசித்து பார்த்தால் அவை தனித்தனியாகவே இல்லை. தனித்தனியாக இருப்பது போல் தோன்றினாலும், ஏனெனில் கரைகள் இருபுறம் இருக்கின்றன, நடுவிலே ஆறு ஓடுகின்றது. எனவே கரைகள் தனித்தனியாகத்தானே இருக்கின்றது. ஆனால் உண்மையில் என்ன நடக்கின்றது? அந்த கரைகள் கீழே பூமியிலே ஒன்று சேர்ந்து இருக்கின்றன. இந்த ஆற்றின் கீழ் அந்த ஆறு நீர் ஓடுகின்றது. அந்த நீர் அடியிலே இரு கரைகளும் மண்ணால் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றாகத்தானே இருக்கின்றது. இதை போலத்தான் அகம் உலகம், புற உலகம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அகம் புறம் என்பது இரண்டு ஒரு டிஸ்டிங்க்ட் வித்தியாசமான இரண்டாக பிரிக்கப்பட்டாலும் அவை இரண்டும் இணைந்தே இருக்கின்றன என்பதுதான் உண்மை. எனவே நாம் அக உலகம் புற உலகம் என்று தனித்தனியாக பார்க்கக்கூடாது. இதைத்தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்வார், இட் இஸ் நாட் கரெக்ட் டு சே இன்னர் வேர்ல்ட் அண்ட் அவுட்டர் வேர்ல்ட், போத் ஆர் கனெக்டட் என்று சொல்வார். இரண்டுமே ஒரு ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் போல, நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் போல. அவ்வாறு என்றால் என்ன? இரண்டுமே இணைந்துதானே இருக்கின்றது. ஒன்றை விட்டு ஒன்று பிரிய முடியாது. எனவே அவர் சொன்னது, கிருஷ்ணமூர்த்தி சொன்னது போல, இந்த அக உலகம் புற உலகம் என்பது இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை தனித்தனியாகவே பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. அது உங்களுக்கு உண்மை நிலையை தெரியாது. மேலோட்டமாக பல்வேறு விதமாக சொல்லப்படுகின்றது. அகத்தை தனியாக பிரிக்க வேண்டும், புறத்தை தனியாக பிரிக்க வேண்டும் என்று. அகத்தை அதற்கு ஒரு கொடுக்கப்படுகின்ற ஒரு அணுகுமுறை தனியாக இருக்கிறது, வெளியிலே இருக்கின்ற அணுகுமுறை தனியாக இருக்கின்றது. ஆகவே வெளியிலே வேறு விதமாக அணுகலாம், உள்ளுக்குள்ளே வேறு விதமாக அணுகலாம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அதெல்லாம் அந்த அளவுக்கு உண்மை கிடையாது. உண்மை கிடையாது. ஞானிகளே சொல்லி இருக்கின்றார்கள். பிறகு என்ன வேண்டும்? அதை நாம் அனுபவத்திலும் பார்த்து விடலாம். இப்போது பேசப்பட்ட விஷயத்தின் மூலமாக எவ்வாறு அவை இரண்டும் ஒருங்கிணைந்திருக்கின்றது என்பதையும் பார்த்து விடலாம். இரண்டுமே இணைந்திருக்கின்றது, இணை பிரியாமல் இருக்கின்றது. ஆனால் அதனுடைய வெளிப்பாடுகள் தனித்தனியாக தோன்றினாலும் இரண்டுமே இணைந்துதான் இருக்கின்றன. எவ்வாறு என்று பார்க்கலாம். இப்பொழுது அக உலகம் என்று எடுத்துக்கொள்வோம். அக உலகத்திலே என்ன இருக்கின்றது? அக உலகத்திலே நமது மனம் இருக்கின்றது. உடல் உறுப்புகளை விட்டுவிடுங்கள், அவை தன்னிச்சையாக செயல்படுகின்றன. அவற்றினால் நமக்கு நம்முடைய பங்களிப்பும் எதுவும் கிடையாது, அவையும் நம்மிடம் எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை. நம் உறுப்புகள் ஏதாவது நம்மிடம் எதிர்பார்க்கின்றனவா? இல்லை அல்லவா? எனவே அந்த உறுப்புகளை விட்டு, அது உடம்பினுடைய பகுதிகள். அது எவ்வாறு அது ஒரு ஞான இந்திரியமாக இயங்க வேண்டுமோ அது போல அவை ஞான இந்திரியமாக இயங்குகின்றன. அதனுடைய இயக்கத்திற்கு நாம் காரணம் அல்ல. அதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளோம். ஞான இந்திரியங்கள். அதனால்தான் அவற்றை நாம் கவனிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். அகம் என்றாலும் உள்ளுக்குள் இருக்கும் உறுப்புகள் தான், பட் நமக்கு அது தேவையில்லை. அதனுடைய இயக்கத்தில் நாம் குறுக்கிடப் போவதில்லை. குறுக்கிட்டாலும் ஒன்றும் நடக்காது. அதுதான் உண்மை. நாம் அதை நமக்கு ஒரு அடிமையாக வைத்துக் கொள்ள முடியாது. நாம் எஜமானன், அவர் அடிமை என்று வைத்துக் கொள்ளவே முடியாது. அவை சுதந்திரமாக செயல்படுகின்றன. அது இறைத்தன்மைதான் அவற்றை நடத்தி வைக்கின்றது. அதன் மூலமாகத்தான் நடக்கின்றன. எனவே அதை விட்டு விடுவோம். மற்றது என்ன இருக்கின்றது அகத்தில் என்று பார்த்தால் மனம் இருக்கின்றது. இந்த மனம் என்றால் என்ன என்று பார்த்தோமானால், இந்த ஆங்கிலத்திலே மைண்ட் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும். அவற்றிலே அவர்கள் பின்னாலே அவங்க தத்துவவியலாளர்கள் லைக் ஒரு சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஆகட்டும், அவர் கார்ல் யங் ஆகட்டும், அதே போல எல்லாருமே அவற்றை பிரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய அணுகுமுறை வேறு. அவர்கள் அவற்றை எல்லாம் ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் என்றாலும், டீப்பர் கான்சியஸ் மைண்ட் என்றாலும், கான்சியஸ் மைண்ட் என்றும் வெவ்வேறு விதமாக அவர் பிரித்து சொல்லுகின்றார்கள். அவ்வளவுதான். அது அவர்களுடைய அணுகுமுறை. அவற்றை நாம் விட்டு விடும். ஏனென்றால் அதற்கும் நாம் சொல்வதற்கும் நமது கலாச்சாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்திற்கும் அவர்களுக்கும் அதிகமாக சம்பந்தம் கிடையாது. நம்முடைய அணுகுமுறையே வேறு, அவர்களுடைய அணுகுமுறையே வேறு. நம்முடைய மனம் என்பது எதுவாக மனம் என்றால் என்ன, அது எவ்வாறு இருக்கின்றது, அதனுடைய கட்டமைப்பு என்ன என்று பார்த்தோம்னால், மனதிலே 4 பிரிவுகளாக சொல்லலாம். மனசு, மனம், மனஸ் என்று சொல்வார்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 4 விதமாக பிரித்திருப்பார்கள். இந்த 4 வகையாகத்தான் நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாமே நடக்கின்றன. இந்த 4ம் ஒவ்வொரு பாணியிலே, ஒவ்வொரு அணுகுமுறையிலே இருக்கின்றன. இந்த மனசு என்று சொல்லப்படுவதுதான் நம்ம உண்மையான மனசு என்று சொல்றோம். அதாவது நாம் பிறந்ததிலிருந்து
இறுதி வரை என்னெல்லாம் நடக்கின்றனவோ, நிகழ்ச்சிகள் நாம் என்னவெல்லாம் அனுபவிக்கின்றோமோ, எவற்றையெல்லாம் பேசுகின்றோமோ, எவற்றையெல்லாம் உறவாடுகின்றோமோ, அவையெல்லாம் நினைவு பதிவுகளாக சேர்த்து வைக்கப்பட்ட இடம்தான் இந்த மனசு, மனம். அது மனஸ் என்று சொல்லுகின்றார்கள். நாம் மனம் மனசு என்றதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். மனம் என்று சொல்லப்படுவது ஓவரால், ஆனால் மனசு என்று சொல்லப்படுவது இந்த அனுபவ பகுதிகள், அவற்றினுடைய நினைவு பகுதிகள். ஒரு டிவி கேமராவில் எவ்வாறு பதிவாகின்றதோ அதுபோல் அவை பதிவாகி இருக்கின்றன. அவை நமக்கு தேவைப்பட்ட பிறகு வெளிவருகின்றன, அவையே தானாகவும் வெளியிலே வருகின்றன. ஆனால் அவை சமயத்திலே அழிந்து போகின்றன, மற்றவை அழியாமல் உயிரோடமாக இருக்கின்றன. அதுதான் அந்த நினைவு பதிவுகள். அதற்கு பெயர் தான் மனஸ் என்று சொல்லுகின்றார்கள். அது ஒரு பகுதி. இது ஒரு முக்கியமான பகுதி. இதன் மூலமாகத்தான் நாம் வேலைகளை செய்கின்றோம் உலகத்திலே. இந்த பகுதி மூலமாகத்தான் எல்லா விஷயங்களும் நடக்கிறதுனா, இந்த பகுதி மூலமாகத்தான் உலகத்திலே எல்லா பிரச்சனைகளும் உண்டாகின்றன. எல்லா பிரச்சனைகளும் காரணம் இந்த பகுதி தான், இந்த மனசு என்று சொல்லப்படுகின்ற மனசு. அதுதான் புத்தி என்று சொல்லப்படுவது. நாம் என்ன சொல்லுகின்றோம் என்றால் அறிவு, இன்டலெக்ட் என்று சொல்வார்கள். நாம் எந்த விதமான அறிவை பெறுகின்றோமோ, எல்லா விதமான அறிவுகளும் அங்கே தேக்கி வைக்கப்பட்டுள்ளன, கொட்டி வைக்கப்பட்டுள்ளன. இன்டலெக்ட் என்று சொல்லுவார்கள், அறிவு. அதைத்தான் புத்தி என்று சொல்லுகின்றோம். புத்தி என்பது இன்டலெக்ட். ஸோ அது நமக்கு சரியான ஒரு முறையிலே அந்த அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கின்ற ஒரு பகுதி. அதைத்தான் புத்தி என்று சொல்லுகிறோம். அகங்காரம் என்று சொல்லப்படுவது நான் எனது என்று சொல்லப்படுகின்ற ஐடென்டிட்டி. நான் எனது என்று சொல்லுகின்ற அகங்காரம் என்று சொல்லுவார்கள். அகங்காரம் என்றால் அது ஒரு தவறான வார்த்தை இல்லை. அகங்காரம் என்பது நான் எனது என்று சொந்தம் கொண்டாடுகின்ற ஒரு பற்று வைத்திருக்கின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அதுதான் அகங்காரம். அகங்காரம் நான் செய்கின்றேன் என்பது அந்த அகங்காரம் மூலமாகத்தான் நாம் வெளிப்படுகின்றது. இது என்னால் செய்யப்பட்டது என்று சொல்லும் பொழுதுதான் அந்த அகங்கார பகுதி தான் வருகின்றது. இதுதான் ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியுமாகும். பிரச்சனைக்குரிய பகுதி என்று முதலிலே மனசை சொன்னோம் அல்லவா? அந்த மனசோடு இந்த அகங்காரமும் சேர்ந்தால்தான் அந்த முழுமையான அந்த ஒரு வெளிப்புற அணுகுமுறை நடந்து அதன் மூலமாக காரியங்கள் பிரச்சனைகளை உண்டாக்குகின்றன. இந்த இரு கலவையும் சேர்ந்ததுதான் மிகவும் டேஞ்சரஸ். அகங்காரம் என்று சொல்வது, அதே சமயத்திலே மனசு என்று சொல்வது, இந்த இரண்டும் கலந்துதான் வெளிப்புற காரியங்களை நிர்ணயிக்கின்றன. அதற்கு நாம் அடிமையாக்கி நாம் அந்த செயலை செய்கின்றோம். இவை இரண்டும் தான் they are the masters. அவர்கள் தான் மாஸ்டர்ஸ், எஜமானர்கள். அவர்தான் டிசைட் பண்ணுகின்றார்கள் நீ என்ன செய்ய வேண்டும் என்று. புத்தி சமயத்திலே குறுக்கிட்டு சொன்னாலும் அவர்கள் கேட்பதில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் செய்வோம் என்ற ஒரு அகங்காரத்தோடு செயல்படுகின்றார்கள். எனவே இந்த இரண்டு சேர்ந்ததுதான் நமக்கு மிகவும் பிரச்சனையான பகுதி. இந்த பிரச்சனையான பகுதியைத்தான் எப்படி நாம் டீல் பண்ண வேண்டும் என்பதை இந்த ஞான மார்க்கத்திலே பார்க்க வேண்டும். அதை எவ்வாறு அகற்றுவது, அதை எப்படி செயலிழக்க செய்வது, அதனுடைய உயிரோட்டத்தை எவ்வாறு குறைப்பது என்றெல்லாம் பார்க்க வேண்டும். ஏன்னா மற்றபடி நாம் அதை அழிக்க முடியாது. அது இருந்து கொண்டேதான் இருக்கும், அதை அழிக்க முடியாது. ஆனால் அதனுடைய இயக்கத்தால் நமக்கு எந்த விதமான ஒரு பிரதிபலிப்பும் இருக்கக்கூடாது என்று நாம் காரியங்களை செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது நாம் முழுவதுமாக இறைத்தன்மையை அடைந்து விடுவோம். இறைத்தன்மையோடு காரியங்களை செய்யக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வந்துவிடும். இந்த இரண்டையும் தவிர்த்தால். இந்த இரண்டுமே தான் அதற்கு ஒரு பிரச்சனையான விஷயங்கள். அவற்றை எவ்வாறு தவிர்ப்பது என்பதை நாம் பின்னாலே பார்க்கலாம். அப்படி 3 முடிந்தது. 4வது சித்தம். சித்தம் என்பது என்று சொல்லப்படுவது என்பது ஞானிகள் சொல்லுகின்றார்கள், அது சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் என்று. பேரறிவினுடைய ஒரு சிறிய பகுதி தான் அந்த சித்தம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பேரறிவு நமக்கு தெரியும். இந்த பேரறிவு என்பது இந்த பிரபஞ்சத்தை ஆள்கின்றது. அது நமக்கு கண்கூடாக தெரியவிட்டாலும் நம்முடைய கற்பனைக்கு கூட எட்டாத அளவில் இருக்கின்றது. ஆனால் அதுதான் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கின்றது. அது அதனுடைய ஆற்றலுக்கு அளவே கிடையாது. அது எப்பொழுதும் அழிவற்றது. அப்படியெல்லாம் சொல்லப்படுகின்றது அல்லவா? எட்டர்னல் என்று சொல்லுகின்றோம் அல்லவா? எட்டர்னல், எப்பொழுதும் இருப்பது. இம்மார்டல் என்று சொல்லப்படுகின்றது. எப்பொழுதும் இருப்பது, பூரணமாக இருப்பது. அத்தகைய ஒரு சக்தியினுடைய ஒரு சிறு துளிதான் இந்த சித்தம். இந்த சித்தம் தான் நம்முடன் இருக்கின்றது.
எல்லா மனிதர்களுக்கும் அது அந்த இறைத்தன்மை அந்த வடிவிலே இருக்கின்றது. அது எப்பொழுதும் இருக்கின்றது. அதை நம்மை விட்டு அகலுவதே கிடையாது. இந்த மனசு என்று சொல்லப்படுவது மாறிவிடும், அகங்காரம் என்று சொல்வது மாறிவிடும், புத்தி என்று சொல்லப்படுவது கூட மாறிவிடும். ஆனால் சித்தம் மாறாது. சித்தம் என்பது ஒரு சுப்ரீம் இன்டெலிஜென்ஸோட ஒரு பகுதி. அது மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. பூரணமானது எவ்வாறு மாறும்? எட்டர்னல் என்பது எவ்வாறு மாறும் அல்லவா? இம்மார்டல் என்று சொல்லப்படுகின்றது அல்லவா, அழிவற்றது என்று. அது எவ்வாறு மாறும்? அதற்கு மாற்றமே கிடையாது. மற்ற எல்லாவற்றுக்கும் மாற்றம் உண்டு, ஆனால் இதற்கு மாற்றம் என்பதே கிடையாது. ஆனால் அது நம்முடன் இருக்கின்றது. அதை நாம் தெரிந்து கொள்வதில்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமானது. எனவே மக்கள் மனதுக்கும் தான் என்ற அகங்காரத்துக்கும் அடிமையாகி இந்த சம்ஸ்கார வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே வழிய தன்னை இந்த உலகத்துக்கு படைத்து அனுப்பிய அந்த இறைத்தன்மையை நாம் தொடர்பு கொள்ளவில்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். நாம் எப்பொழுதும் அதனோட தொடர்பிலே இருப்பதில்லை என்பதுதான் உண்மையான விஷயம். எவ்வாறு இருக்க வேண்டும் தொடர்பிலே? ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் என்று பார்த்தால், நாம் அந்த இறைத்தன்மையுடன் மறுபடியும் சென்று ஏதாவது பெற முடியுமா என்றுதான் நாம் கேட்டு வாங்கிக் கொள்வதற்காக ஒரு பிரார்த்தனைகள் செய்கின்றமே ஒழிய அந்த இறைத்தன்மைக்கு நாம் நன்றி செலுத்துவதும் இல்லை, அந்த இறைத்தன்மையோடு நம்மை இணைத்துக் கொள்வதும் இல்லை. அல்லது அந்த இறைத்தன்மையோடு நம்மை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவனிடம் வேண்டுவதும் இல்லை. நாம் இறைவனிடம் வேண்டுவதெல்லாம் என்னவென்றால், நமக்கு இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை பற்றித்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஒழிய, என்னை படைத்து இவ்வாறு நீ கருணையுடன் என்னை இந்த ஆளாக்கி என்னை உலகத்திலே வாழ வைத்து கருணை காட்டுகின்றாயே, நான் உன்னுடன் இணைய வேண்டும் என்று உனக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். நான் உன்னுடன் இணைய வேண்டும், அத்த வழியை காண்பித்து என்னை உன்னுடன் இணைத்துக் கொள் என்று நாம் கேட்பதே கிடையாது. அதுதான் உண்மையான பெயர். ஏனெனில் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை போல எந்த உயிரினத்துக்கும் கொடுக்கப்படவில்லை. நம் இறைத்தன்மையோட ஒரு பகுதியாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் தான், இந்த மனிதன் தான் இந்த மனித ஒரு ஒரு இயக்கத்திலிருந்து ஒரு இறை இயக்கமாக மாற முடியும். மற்ற உயிரினங்களுக்கு அந்த வசதியே கிடையாது. இவன் தேவர்களுக்கே கிடையாது என்று சித்தர்கள் சொல்லுகின்றார்கள். தேவர்கள் கூட இறைவன் மனிதனாக மறுபடியும் பிறந்துவதும் அப்பொழுதுதான் நீங்க முக்தி நிலை அடைய முடியும் என்று சொல்லுகின்றார்கள். முக்தி நிலை அடைவதற்கு அப்பொழுது முக்கியமான ஒரு கட்டமைப்பு எது என்றால் இந்த மனித உடல் தான். இந்த மனித உடல் தான். இந்த மனித உடல், அதனால்தான் இந்த மனித உடலை பேணி காக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். காக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். காப்பாற்ற வேண்டும். எத்தகைய இதுவாக தான் இந்த உடலை பாதுகாக்க வேண்டும். ஞானிகளும் சித்தர்களும் அவ்வாறுதான் இருந்தார்கள். ஆனால் மக்கள் இந்த உடலை சிதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவனாக கட்டிய இந்த கோயிலை அவர்கள் சிதைக்கின்றார்கள். பல்வேறு விதமான ஒரு அணுகுமுறைகள், மது அருந்துவது, போதைப் பொருள் அருந்துவது, அத்தகைய விஷயங்கள் மூலமாக இந்த உடலை, இந்த இறைவன் கட்டிய கோயிலை அவர்கள் சிதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவற்றுக்கு நாம் நன்றி செலுத்தி, அவற்றிற்கு நான் எத்தனை வருடங்களாக என்னை காப்பாற்றி வருகின்ற இந்த உடல் உறுப்புகளுக்கு நன்றி சொல்லி நாம் பிரார்த்தனை தான் செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான பிரார்த்தனை. அப்பொழுது இந்த காரியங்கள், செய்யப்படுகின்ற காரியங்கள் எல்லாமே வெளி உலகிலே இந்த மனதின் மூலமாகத்தான் நடக்கின்றது. மனசு அண்ட் அந்த அகங்காரம் மூலமாக நடக்கின்றது. இவைதான் பிரச்சனைக்குரியவை. எவ்வாறு பிரச்சனைக்குரியவை எனில், நாம் போன காணொளியிலே சொன்னது போல, மனம் என்று சொல்லப்படுவது ஒரு நினைவு தொகுப்புகள், பதிவு, அனுபவ தொகுப்புகள், பதிவு. நாம் சார்ந்திருக்கின்ற பல்வேறு விஷயங்கள், அது மொழியாகட்டும், மதமாகட்டும், கலாச்சாரமாகட்டும், பழக்க வழக்கங்களாகட்டும், நம்பிக்கைகளாகட்டும், நமக்கு பிடித்தவை பிடிக்காதவைகளாகட்டும், வேற்றுமைகள், இவை எல்லாவற்றையும் நாம் சார்ந்திருக்கின்றோம். இது மனசிலே பதிவாகி இருக்கின்றது. இவை நான் சொல்லப்பட்ட அனைத்துமே மனசிலே பதிவாகி இருக்கின்றது. நாம் வளர, சிறு குழந்தையா இருந்து வளர இவையெல்லாம் நம் மனதிலே பதிவாகி இருக்கின்றன. இவைத்தான் சார்பு நிலைகள் என்று நாம் சொல்லுவோம். ஐடென்டிபிகேஷன்ஸ், கண்டிஷனிங் என்று சொல்லலாம். இவை பதிவாகி இருக்கின்றன. இவை எல்லாமே இந்த மனசுல இருக்கின்றன. இப்படி இருக்கிறதன் மூலமாகத்தான் நாம் இந்த எந்த ஒரு வெளியிலே நாம் பேசினாலோ அல்லது செயல் செய்தாலோ அது
இத்தகைய மனசு என்ற பகுதியிலிருந்து வருகின்ற கட்டளைகள் மூலமாகத்தான் நாம் அவற்றை நாம் அப்ரோச் செய்கின்றோம், அணுகுகின்றோம். பேசுவது அவ்வாறு பேசுகின்றோம், செய்யும் செயல் அவ்வாறு செய்கின்றோம். ஆனால் இத்தகைய நிலைகள், நமக்குள்ளே இருக்கின்ற நிலைகள் எல்லாமே பிரச்சனைகளுக்குரியவை. மொழியை சார்ந்து இருக்கின்றீர்கள் என்றால் நம்முடைய மொழிதான் உயர்ந்த மொழி என்ற ஒரு எண்ணத்தோடு, ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு இருப்பீர்கள், மற்ற மொழிகள் தாழ்ந்தவை என்று. அப்போது நீங்கள் வெளியிலே பேசுகின்ற பேச்சாகட்டும், செய்கின்ற செயலாகட்டும், இத்தகைய அந்த மொழி என்னுடைய மொழி உயர்ந்த மொழி என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் செயல்படுவீர்கள், பேசுவீர்கள். அப்போது பிரச்சனையை உண்டாக்குமா இல்லையா? அது மதமாகட்டும், மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வெளியிலே பழகும் பொழுது, வெளியிலே பேசும் பொழுது, வெளியிலே செயல் செய்யும் பொழுது, நான் இந்த மதத்தினன் என்ற ஒரு ஐடென்டிபிகேஷனோடு தான் செய்வேன், பேசுவேன், பழகுவேன். அப்போது என்ன ஆகின்றது என்றால் அது ஒரு முரண்பாட்டை உண்டாக்குகிறது. எதிரே இருக்கும் நபர் அவர் வேறு மதத்தை சார்ந்தவர், அவர் தன்னுடைய மதம் தான் உயர்ந்தது என்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பவர். அவரிடம் நாம் பேசும்போது என்ன ஆகின்றது? முரண்பாடு உண்டாகின்றது. இந்த முரண்பாடு ஒரு பேச்சோடு நிற்பதில்லை, பின்னாலே அது வன்முறையாகவே மாறுகின்றது. ஆனால் மக்கள் அவ்வாறு என்ன வருகின்றார்கள்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறைக்குள்ளே வசிக்கின்றார்கள். மதம் என்று ஒரு சிறை. ஒரு மனிதர் இந்த சிறையில் இருப்பார், இன்னொரு மனிதர் இன்னொரு சிறை, இன்னொரு மதத்துக்காரர் இன்னொரு சிறையிலே இருப்பார். சிறைக்குள் அடைபட்டு கிடக்கின்றோம். அப்பொழுது நம்மால் மற்ற மனிதர்களோடு, மற்ற சிறைகளில் இருப்பவர்களோடு ஒரு அந்யோன்யமாக பேச முடிவதே கிடையாது, அந்யோன்யமாக பழகவே முடியாது. இதுதான் உள்ளுக்குள் நடக்கின்ற போராட்டம். இந்த போராட்டத்தின் உள்ளுக்குள் நடக்கின்ற இயக்கங்கள், அந்த இயக்கத்தின் மூலமாக வெளியிலே உண்டாகின்ற பிரச்சனைகள். இது அகம் சார்ந்த பிரச்சனை அல்லவா? பிரச்சனை வெளியிலே உருவாகினாலும், ஆனால் அது எங்கிருந்து வருகின்றது? அகத்தின் மூலமாகத்தான் வருகின்றது. அகத்திலே நான் சார்ந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், நான் சார்ந்திருக்க மதத்தை சார்ந்து நான் பேசினாலோ, உறவாடினாலோ, செயல்பட்டாலோ, எனக்கும் எதிரே இருக்கும் நபருக்கும் ஒரு முரண்பாடு உண்டாகி விடுகின்றது. அத்தகைய முரண்பாட்டுக்கு காரணம் என்றால் என்னுடைய அகத்திலே இருக்கின்ற அந்த ஐடென்டிபிகேஷன், சார்பு நிலை. இது மதத்திலே இருக்கலாம், மொழியிலே இருக்கலாம், தேசத்திலே இருக்கலாம், கலாச்சார பழக்க வழக்கங்களில் இருக்கலாம், நம்பிக்கைகளில் இருக்கலாம், பொருளாதார சூழ்நிலைகள் இருக்கலாம், எனக்கு பிடித்தவை பிடிக்காதவை என்ற ஒரு வேறுபாட்டாக இருக்கலாம். இவற்றின் மூலமாகத்தான் எல்லா விதமான எண்ணங்களும் நம் மனதிலிருந்து வெளிப்படுகின்றன, அந்த அகத்திலிருந்து வெளிப்படுகின்றது. அந்த மனசு என்று சொல்லப்பட்ட அனுபவ பகுதியிலிருந்து வெளிப்படுகின்றது. அது ஒரு நினைவுகளின் தொகுப்பு, அனுபவங்களின் தொகுப்புகள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாகத்தான் இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் மனசு என்று சொல்லப்படுகின்ற அனுபவ பகுதியானது ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அவை வித்தியாசமாக இருக்கும். அவை அவர்கள் வளர்ந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் இருக்கும், வளர்ந்த சூழ்நிலைகள் ஏற்றாற்போல் இருக்கும். அப்போது என்னவென்றால் ஒவ்வொருடைய நினைவு அனுபவ பகுதிகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், ஒன்றாகவே இருக்காது. இப்பொழுது நீங்கள் அக உறுப்புகளை எடுத்துக்கொண்டால், ஒரு இதயம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு நுரையீரல் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு கல்லீரல் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், சிறுநீரகம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இவை எல்லாமே எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும், இல்லையா? எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அவை செயல்படுவதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அது என்ன செய்ய வேண்டிய ஒரு முடிவு பொருள், அதாவது பினிஷ்டு ப்ராடக்ட் என்று சொல்லப்படுவதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும், வித்தியாசமே இருக்காது. கோடிக்கணக்கான மக்கள், அவ்வளவு பேருக்கும் அதேதான் இருக்கும். ஆனால் மனதை பொறுத்த மட்டில் அகத்திலே உறுப்புகளை தவிர்த்து விட்டு அகத்திலே இருக்கின்ற மனதை பற்றி நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், அதை யோசித்து பார்த்தால் நமக்கே தெரிய வரும், கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மனத்தோடு இருக்கின்றார்கள். இந்த கோடிக்கணக்கான மக்கள் மனங்களும் வித்தியாசமாக இருக்கும். ஒரே ஒரு பொருளை நோக்கி அணுகுமுறைகள் வித்தியாசமாக இருக்கும், ஒரே ஒரு செயலை நோக்கி அவருடைய அணுகுமுறைகள் வித்தியாசமாக இருக்கும். அப்படி வித்தியாசமாக இருக்கும் பட்சத்தில் தான் மனிதர்களுக்குள்ளேயே முரண்பாடுகள் வந்து விடுகின்றன. அத்தகைய முரண்பாடுகள் வீட்டிலே நடக்கலாம். கணவனுக்கும் மனைவிக்குள்ளே முரண்பாடு வரலாம், அப்பா அம்மாவிடம் முரண்பாடு வரலாம், அப்பா பிள்ளைகளுக்குள் முரண்பாடு வரலாம், நான் என்னுடைய நண்பர்கள் அவர்களோடு முரண்பாடுகள் வரலாம், நான் சக ஊழியர்கள் அவர்களோட முரண்பாடுகள் வரலாம்,
நான் பொதுஜனங்கள் அவர்களோடு முரண்பாடுகள் வரலாம். எல்லா விதமான முரண்பாடுகளும் வருகின்றன. ஏனென்றால் என்னுடைய மனம் சொல்லுகின்ற ஒரு அணுகுமுறை வேறு, அதனுடைய கருத்து வேறு, என்னுடைய பதிவு வேறு. அதற்கேற்றாற்போல் தான் நான் பேசுகின்றேன், பழகுகின்றேன், செயல்படுகின்றேன். எதிரே இருக்கும் மனிதர், இரண்டாம் மனிதர், அவர் அப்படித்தான் செய்வார். மூன்றாம் மனிதர் அப்படித்தான் செயல்படுவார். நான்காம் போய்கொண்டே இருக்கும். ஒரு ஒரு கூட்டத்திலே ஒரு 500 பேர் உட்கார்ந்து ஒரு பேச்சை கேட்கின்றனர் என்றால் அங்கே 500 மனிதர்கள் கிடையாது, 500 மனங்கள் உட்கார்ந்து இருக்கின்றன. 500 மனங்கள் தான் உட்கார்ந்து இருக்கின்றன. 500 உடல்கள் இருந்தாலும் அந்த உடல்கள் இந்த முரண்படாது. ஆனால் மனம் என்பது முரண்படும். அப்பொழுது என்னவாகின்றது என்றால் அந்த 500 பேரும் அவர்கள் என்ன பேசுகின்றார்களோ அதற்கு நெகட்டிவ் ஒரு வித்தியாசமாகத்தான் அணுகுவார்கள். இதனால் தான் முரண்பாடுகள் உண்டாகின்றன. இந்த மனசு என்று சொல்லப்படுகின்ற அனுபவ பகுதி, அகங்காரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தன்னை முன்னிறுத்துவது, ஈகோ என்று சொல்றது, இரண்டும் சேர்ந்துதான் நாம் பேசுகின்ற பேச்சும் நாம் வெளியிலே செய்கின்ற செயல்களும் பிரதிபலிக்கின்றன. அதனால் முரண்பாடுகள் உண்டாகின்றது. இத்தகைய அனுபவ பகுதியிலிருந்து அது ஒரு எண்ணங்கள் மூலமாக வெளிப்படுகின்றது. இந்த அகம் என்று சொல்லப்படுவது மனசிலிருந்து எண்ணங்கள் தானாக உதிக்கின்றன. அது நமக்கு தெரியும். அதை பற்றி முதலிலே பார்த்திருக்கின்றோம். அது எப்பொழுதெல்லாம் வரும் என்று நமக்கே தெரியாது. அந்த நினைவு எண்ணங்கள் எப்பொழுது வேணாலும் வரலாம், எந்த காலத்தை பொறுத்ததாக இருக்கலாம். அது நேற்று நடந்ததாக இருக்கலாம், போன வாரம் நடந்ததாக இருக்கலாம், போன மாதம், போன வருடம், எப்படியே செல்வோம். பழைய நினைவுகள் எது ஒன்றாலும் இருக்கலாம். அவற்றிலிருந்து திடீரென்று எண்ணங்கள் வரலாம். அந்த எண்ணங்களோடு நாம் முதலிலே பார்த்திருக்கின்றோம். அந்த எண்ணங்கள் நினைவு பகுதியிலிருந்து வருகின்றதோ அந்த நினைவு பகுதியோடு உணர்ச்சிகளும் பதிவாகி இருக்கின்றன என்பது உண்மை. ஒரு துன்பமான நிகழ்ச்சி போன வருடம் நடந்தது என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அந்த துன்பமான நிகழ்ச்சியை நமக்கு நினைவு வரும்பொழுது அதனோடு சேர்ந்து அந்த நிகழ்ச்சி மூலமாக சேர்ந்து பதிவாகி இருந்த வருத்தம் அல்லது துன்பம் அல்லது கோபம் இப்பொழுது வெளிப்படும். இதுதான் மிக முக்கியம். ஏனால் மனிதன் உணர்ச்சி வசப்படுகின்றவர் என்றால் அவன் தன்னிச்சையாக கோபப்படுவதில்லை. நாம் அமர்ந்திருக்கின்றோம், ஐயா நீங்கள் சிறிது நேரம் கோபமாக இருங்கள் என்று சொல்லி பாருங்கள், அல்லது இன்று பூரா கோபமாக இருங்கள் என்று சொல்லி பாருங்கள், முடியவே முடியாது. ஒரு நிமிடம் கூட நம்மால் ஒன்றுமே இல்லாமல் கோபப்பட முடியாது. ஆனால் நம்ம யாராவது தூண்டிவிட்டால் கோபம் வரும். யாராவது நாம் சொல்லப்பட்ட செயலை செய்யவில்லை என்றால் கோபம் வரும், அது வேறு. ஆனால் அகத்திலிருந்து வருகின்ற கோபம் அங்கே உள்ளே இருந்து தூண்டப்படுகின்றது. ஏனெனில் அந்த பதிவாகி இருக்கும் நினைவுகள் மூலமாகத்தான் அந்த கோபம் வருகிறது. அந்த பதிவாகி இருக்கும் நினைவு பதிவுகள் மூலமாகத்தான் வருத்தமோ துன்பமோ உண்டாகின்றது. அதன் மூலமாகத்தான் பயம் உண்டாகின்றது. அதன் மூலமாகத்தான் பாலுணர்வு உண்டாகின்றது. எல்லா விதமான எதிர்மறை உணர்ச்சிகளும் நமது எண்ணங்கள் வெளிப்படும் பொழுது அவற்றினை முதுகிலே இவை சவாரி செய்து கொண்டு வருகின்றன. தனியாக வருவதே கிடையாது, தனியாக வர முடியாது. நாம் சொன்னோம் அல்லவா, கோவப்படுங்கள், சிறிது நிமிஷங்கள் கோவப்படுங்கள் என்று யாரிடம் கேட்டு போறாங்க, முடியவே முடியாது, இம்பாசிபிள். ஆனால் நடிக்கலாம், அது ஒரு விஷயம், நடிக்கலாம், அது உண்மை அல்ல அல்லவா. ஆனால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நினைவு பகுதியின் மூலமாக வருகின்ற நினைவுகள், பழைய நினைவுகளும் அதனோடு சார்ந்த எதிர்மறை உணர்ச்சிகள் இவைதான் வெளிப்புறத்திலே காரியங்களை செய்ய வைக்கின்றன. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உள்ளுக்குள் அகத்தில் இருந்து வருகின்ற பதிவு நினைவுகளின் மூலமாகவும் அவற்றோடு சார்ந்து இருக்கும் எதிர்மறை உணர்ச்சிகள் மூலமாகத்தான் நான் புறத்திலே காரியங்களை செய்கின்றேன். அகத்திலே பதிவாகி இருக்கின்ற என்னுடைய ஆசைகள் நான் திருப்திப்படுத்த வேண்டும் நினைப்பதன் மூலம் வெளிப்புறத்திலே நான் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் அந்த ஆசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். நினைவு பகுதிகள் உண்டாக்குகின்றன, காரியங்களை உண்டாக்குகின்றன, ஆசைகளும் உண்டாக்குகின்றன. அதே போல மனதில் பதிவாகி இருக்கும் எதிர்மறை உணர்ச்சிகள் மூலமாகவும் சில விஷயங்களை மனம் தந்திரமாகவும் நினைக்க வைக்கும், மறைத்து வைக்கும், மறைமுகமாக நடக்க சொல்லும், நடிக்க சொல்லும். மனம், அகம், எல்லா விதத்திலும் இந்த அகத்திலே அந்த மனம் தான் நம்மை டைரக்ட் பண்ணுகின்றது. எஜமானனாக இருந்து நீ இப்படி செய், நீ அவனுடன் பேசாதே, இல்லை அவனுக்கு துன்பத்தை கொடு, அல்லது இந்த காரியத்தை செய்,
இந்த தீங்கான காரியம் செய்கின்ற அகத்திலே இருக்கும் மனசுதான் கட்டளையிடுகின்றது. நாம் யாருமே இல்லை. யார் இருக்கிறார்கள் அங்கே செயல் செய்வதற்கு? மனம்தானே இருக்கின்றது. நமக்கு கை கால்கள் இருக்கின்றன அல்லவா? அவைதான் அவற்றை பயன்படுத்தி தான் நாம் காரியங்களை செய்கின்றோம். ஆனால் காரியங்களை செய்ய வைப்பது யார்? மனம். அந்த மனசு, அந்த அகங்காரம், இரண்டும் சேர்ந்த பகுதிகள், அனுபவ பகுதிகள், அவைதான் உன்னை இந்த காரியத்தை செய்ய வைக்கின்றன. அப்போ புறத்திலே நடக்கும் காரியங்களுக்கு நாம் யார் எஜமானர் என்று கேட்டால் என்ன சொல்ல வேண்டும்? அகம்தானே. அப்படி இருக்கும்போது நாம் அகத்தையும் புறத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கலாமா? அகத்திலே நடக்கின்ற இயக்கங்களை பற்றி பின்னால் பேசுவோம், அது இருக்கின்றது. பட் வெளிப்புறத்திலே நடக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் ஏனென்றால் உங்களுடைய அகத்திலே இருக்கின்ற மனசும் அகங்காரமும் தான். இந்த மனசு என்று சொல்லப்படுவது அனுபவ பதிவுகள். அவை கிட்டத்தட்ட ஒரு நினைவு தொகுப்புகள். எப்படி ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு செங்கற்களை வைத்து கட்டிடத்தை எழுப்பி முடிவாக கட்டிடத்தை எழுப்புகின்றோமோ, அதே போல நமது மனசு என்பது நினைவு பதிவுகள் என்ற செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அதற்கு தனி உருவமே கிடையாது. மனசு என்று சொல்லப்படுவதற்கு ஒரு தனி உருவமே கிடையாது. நினைவு பதிவுகள் தான் அவற்றை செங்கற்களாக கட்டப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு செங்கற்களை எடுத்தால் அந்த கட்டிடமே இல்லாமல் போய்விடும். இப்போது ஒரு உள்ளுறுப்பு இதயம் என்று இருக்கின்றால் அதுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் இருக்கின்றது, எந்த உறுப்பை எடுத்தாலும். ஆனால் மனம் என்பதற்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் கிடையாது. அதைத்தான் சூட்சுமமாக இருக்கின்றது என்று சொல்வார்கள். சூட்சுமமாக எது இருக்கின்றது? இந்த நினைவு பதிவுகள் தான் சூட்சுமமாக இருக்கின்றது. நினைவு பதிவுகள், மெமரி. அப்போது அந்த பதிவுகளை ஒவ்வொன்றாக எடுத்துவிட்டால் அந்த மனசு கலைந்து போய்விடும், மனசு இருக்காது. அது வேறு விஷயம். ஆனால் எவ்வாறு இந்த அகத்தின் மூலமாகத்தான் புறத்திலே நாம் காரியங்கள் செய்யணும் என்பதை நாம் சொல்லிவிட்டோம். இந்த மனசு என்று சொல்லப்படுகின்ற விஷயம் என்பது செயற்கையானது. ஏனெனில் நமக்கு கிடைத்த அனுபவங்கள், வாழ்க்கையிலே நாம் பெறுகின்ற அனுபவங்கள் எல்லாமே செயற்கையானவை. செயற்கையானவை என்றால் உண்மையானவை கிடையாது. உண்மையானது என்பது ஒன்றுதான் இருக்கும். எப்பொழுதுமே உண்மை என்பது ஒன்றுதான். ஆனால் ஒவ்வொருத்தருடைய பார்வையிலே வித்தியாசமாக செய்யும். ஒவ்வொரு கிடைத்த அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஏனெனில் அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை எவ்வாறு இருக்கின்றோ அதற்கேற்றால் போது அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாமே மனதிலே பதியும். ஒரு ஒரு ஏழை குழந்தை வாழ்கின்ற சூழ்நிலையிலே அதனுடைய மனசிலே பதிவது அதனுடைய சூழ்நிலை, வளர்ந்த சூழ்நிலையில் என்ன அனுபவங்கள் இருக்கின்றதோ அதுதான் பதியும். அதே ஒரு பணக்காரன் இருக்கின்றான், வசதியானவன், வாய்ப்புள்ளவன், அவனுடைய மனதில் அந்த குழந்தை வளரும் போது அவை வளர்ந்த சூழ்நிலை வேறு. அப்பொழுது அதனுடைய அனுபவ பகுதிகளும் வேறு. அப்படி பார்த்தோம்னால் ஒவ்வொரு குழந்தையுமே வளர்கின்ற சூழ்நிலை கேட்டால் போல்தான் அவர்களுடைய, அது நகரமா இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், மலைப்பாங்கான பிரதேசமாக இருக்கலாம், வித்தியாசமானதாக இருக்கலாம். அதன் மூலமாக தான் அப்படி என்ன வேண்டும் என்றால் மனம் என்பது, மனசு என்பது வித்தியாசமானது. அகம் என்று சொல்லப்படுவது மிக மிக வித்தியாசமானது. அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அனுபவத்திற்கு ஏற்றால் போல இருக்கும். அவர் வளர்ந்த சூழ்நிலையை பொறுத்தால் போல இருக்கும். அந்த அகத்தின் மூலமாக, வெளிப்பாடுகள் மூலமாகத்தான் புறத்திலே காரியங்கள் நடக்கின்றன என்று பார்த்தோம். அதனால்தான் நாம் சொன்னோம், புறத்திலே செய்கின்ற காரியங்களை நாம் தனியே பிரித்து பார்க்கவே முடியாது. அவை அகத்தின் மூலமாகத்தான் உண்டாக்கப்படுகின்றது. அதனால்தான் ஜே கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், நீங்கள் இன்னர் அண்ட் அவுட்டர் என்று பிரிப்பது மிகவும் தவறு, அவ்வாறு பிரிக்கவே கூடாது என்று சொல்லிவிட்டார். அது மற்றவர்கள் அவருடைய கருத்துக்களை கேட்டார்கள், அவர் பிரித்து கொண்டிருப்பார்கள். அதற்கு நாம் உண்மை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஏனெனில் இப்பொழுது நம் காரியத்தை பற்றி மட்டும் பார்த்தோம். வெளியிலே நடக்கின்ற காரியங்கள், அந்த காரியங்கள் எவ்வாறு அகத்தின் உள்ள எழுகின்ற கட்டளைகள் மூலமாக பார்த்தோம். அப்பொழுது உண்மையிலே காரியத்தை செய்பவன், கர்த்தா என்பவன் யார் என்று பார்த்தால் யார்? நான் அல்ல, சுகுமார் சீனிவாசன் அல்ல, என்னுடைய மனதுதான் கட்டளையிடுகின்றது. அந்த மனதும் அதனுடைய சேர்த்து வைக்கப்பட்ட நினைவு பகுதிகள், அனுபவ பகுதிகள் மூலமாகத்தான் அந்த கட்டளைகள் வருகின்றன.
அவற்றுக்கு நாம் பணிந்து போகின்றோம், அல்லது அவையை நாம் புத்தி என சொன்னாலும் அவற்றை கேட்காமல் இந்த மனம் சொல்கின்றபடி கேட்டு நடந்து விடுகின்றோம். அதனால்தான் வெளிப்புறத்திலே பிரச்சனைகள் உண்டாகின்றன என்பதையும் சொல்லிவிட்டோம். நாம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இது அல்லாமல் அகத்திலே சில இயக்கங்கள் இருக்கின்றன என்பதை பார்த்தோம். அது என்ன இயக்கங்கள்? இப்பொழுது உணர்ச்சி வசப்படுகிறோம். நாம் சொல்லுகிறோம் எதிர்மறை உணர்ச்சிகள் நம் மனதிலே தேங்கி இருக்கின்றன என்று அவை வெளிப்படுகின்றன. அப்பொழுது நாம் கோபப்பட்டால் நாம் என்ன நடக்கிறது? வெளியிலே ஒரு காரியங்கள் சரியான முறையில் நடப்பதில்லை, பிரச்சனைகள் உண்டாகிறது என்பது தெரியும். எனவே நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் கோபப்படக்கூடாது என்று ஒரு நல்ல மனதோடு நினைக்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியுமா? முடிவதில்லை என்பதுதான் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஏனெனில் எல்லோருமே கோபப்படுகின்றோம். அந்த கோபத்தை எவ்வாறு தவிர்ப்பது? அல்லது கோபம் வந்தால் அது வரக்கூடாது என்று ஏதாவது நினைக்க முடியுமா? அப்பொழுது அந்த கோபத்தை நாம் வெளியிலே காட்டக்கூடாது என்ற மனதிலேயே அதை என்ன சொல்ல முடியும்? ஒரு சப்ரஷன் அழுத்தி பிடிக்க முடியுமா? வரக்கூடாது, கோபப்படக்கூடாது. அப்போது நான் வெளியிலே நடிக்க வேண்டியிருக்கும். உள்ளுக்குள்ளே என் கோபத்தை அடக்கி வைத்துக் கொண்டு வெளியிலே நான் நடிக்க வர மாதிரி ஆகிவிடும். அது உடலுக்கும் பிரச்சனைகளை உண்டாக்கின்றது, அது மனதுக்கும் பிரச்சனையை உண்டாக்கிறது. ஏன்னால் ஒரு அடக்கி வைக்கப்பட்ட கோபங்கள் பிற்காலத்திலே வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனமும் ஓரளவுக்கு கெட்டு போவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. துன்பமும் அதிகரிக்கும். எந்த உணர்ச்சியுமே கட்டுப்படுத்தப்பட்டால், அடக்கி வைக்கப்பட்டால் அது தீங்குதான் உண்டாக்கும். ஞானிகள் கூற்றின்படி எல்லாவற்றையுமே சுதந்திரமாக செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும். எதையுமே பிடித்து வைக்கக்கூடாது, எதையுமே மறைத்து வைக்கக்கூடாது, எதையுமே அழுத்தி வைக்கக்கூடாது என்று. அப்பொழுது நம் மனதிலே கோபம் வரக்கூடாது என்று நாம் இருந்தோமானால், மனத்திலே பயம் வரக்கூடாது என்று இருந்தோமானால், மனத்திலே ஒரு வஞ்சகமான எண்ணம் வரக்கூடாது, இல்லது ஒரு தீமையான எண்ணம் வரக்கூடாது என்றெல்லாம் நாம் நினைத்தோமானால் அவ்வாறு நடக்காது. அவர் அடக்க நினைத்தால் அவை மறுபடியும் வெளிப்படும். அப்பொழுது நமது மனதை சரி செய்ய வேண்டும். இது நான் நல்லவனாக இருக்க வேண்டும், தீயங்கள் செய்யக்கூடாது என்றெல்லாம் நினைத்து கொண்டு நமது மனதை சரி பண்ண நினைத்தோமானால் முடியவே முடியாது. ஏனெனில் அதனுடைய அமைப்பு அவ்வாறு, அந்த மனதினுடைய அமைப்பு அவ்வாறு. அதை நம்மால் சீரமைக்க முடியாது, ரெகுலேட் பண்ண முடியாது, கண்டிஷன் பண்ண முடியாது. சுத்தம் களங்கத்தை அகற்றுவது என்று சொல்வார்கள் அல்லவா? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று வள்ளுவர் சொல்வார். மனத்திலே மாசு இருக்கக்கூடாது என்று சொல்வார். அவ்வாறு ஆக வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். ஆனால் அந்த மனதனுடைய களங்கத்தை வெளிப்படுத்துவது என்பது மிகவும் கடினமான காரியம். அதற்கு சில வழிகள் இருக்கின்றன. ஒரு தியானம் இருக்கின்றது, அல்லது ஞானம் இருக்கின்றது. அந்த வழிகள் இருக்கின்றன. பட் அவற்றை பின்பற்றினால் அவற்றை அடைந்து விடலாம், அது வேறு விஷயம். ஆனால் சாதாரணமாக அதை அகற்ற முடியாது. அப்பொழுது நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாமே ஒரு வியர்த்தமாக போய்விடும், பலனை அளிக்காது. எனவே மனதை சீரமைப்பது என்பது முடியாத காரியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அந்த அகத்திலே நாம் எதையுமே சீரமைக்க முடியாது. வருகின்ற உணர்ச்சிகள் எல்லாமே வருகின்றன, அவை தானாக சென்றுவிடும். அவற்றிலே கை வைத்து கலக்கக்கூடாது, அவற்றுக்கு நாம் உயிரூட்டக்கூடாது. எப்படி ஓடுகின்ற ஒரு நீரிலே நாம் கையை வைத்தோமானால் அந்த இடத்துல அந்த நீர் சுழண்டு வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா தடை போடுகின்றோம். அப்பொழுது அந்த நீர் சுழண்டு வந்துவிடும். அந்த சாதாரணமான நீரோட்டம் இருக்கவே இருக்காது. அதே போலத்தான் மனதிலே உணர்ச்சிகள் ஓடி வந்தால், பிரவாகமாக ஓடி வந்தால் அவற்றை நாம் தடுத்து நிறுத்தக்கூடாது, இல்லை அவற்றை தடுத்து அடைக்கக்கூடாது. அவற்றை சுதந்திரமாக விட்டுவிட வேண்டும். அது ஆற்றின் நீரோட்டம் போல தானாக சென்றுவிடும். சீரமைக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் இந்த அகம் என்று சொல்வார்கள். அகத்திலே நமக்கு செய்ய வேண்டிய வேலை எதுவும் இல்லை என்று சொன்னால், செய்ய வேண்டிய வேலை அங்க என்ன செயலாக இருக்கின்றது? வேலை செய்வதற்கு அகத்திலே எந்தவித செயல்கள் நடப்பதில்லை. செயல்கள் இருந்தால்தானே நாம் அது அங்கே நமக்கு வேலை இருக்கின்றது என்ற அர்த்தம். செயல்களே கிடையாது. உணர்ச்சிகளின் இயக்கங்கள் இருக்கின்றன. உணர்ச்சிகளின் இயக்கங்கள் அவை பாய்ந்து செல்லுகின்றன. அவற்றை நாம் தடை பண்ணாமல் இருந்தால், அவற்றை நாம் கையில் எடுக்காமல் இருந்தால், அவற்றை நாம் நினைத்து அவற்றுக்கு உயிரோட்டம் கொடுக்காமல் இருந்தால்,
அந்த உணர்ச்சிகள் தானாகவே மறைந்துவிடும். இதுதான் உண்மை. நாம் அவற்றுக்கு உயிரூட்டுவதன் மூலம், அவற்றை கையில் எடுத்து அவற்றை நினைவோட்டத்திலே சுழட்டி கொண்டிருப்பதன் மூலம் அவைகளுக்கு நாம் வலிமையை கொடுத்து விடுகின்றோம். அந்த வலிமை அதிகமாகிக் கொண்டே போய்விடும். எப்பொழுது ஒரு நினைவு தொகுப்பை நாம் நினைத்து வரவழைத்து அல்லது தானாக வந்ததை கையில் எடுத்துக்கொண்டு அதை நமது நினைவோட்டத்திலே சுழட்டி சுழட்டி திருப்பி திருப்பி நினைத்து கொண்டே இருந்தால் அது நம்மை விட்டு அகலவே அகலாது. அந்த மனம் வலிமை வாய்ந்ததாகிவிடும். அந்த நினைவு தொகுப்பு பிரச்சனை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் தான் என்று அர்த்தம். ஆனால் அவற்றை நாம் கையில் எடுக்காமல் விட்டுவிட்டோமானால் அவை தானாகவே மறைந்துவிடும். அவற்றுக்கு உயிர் கிடையாது. தோன்றிய அதாவது ஒரு தற்கொலை பண்ணிக்கொள்ளும் சொல்லலாம். அரக்கிரி என்று சொல்லுவார்கள் ஜப்பானியர்கள். அரக்கிரி தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும். மனதினுடைய எண்ண ஓட்டங்கள் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும். அதுதான் இயற்கை அடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வரம். நமக்கு மிகப்பெரிய வரம் என்னவென்றால், இந்த நினைவு பகுதிகள் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவை. ப்ரொவைடட் நீங்கள் கையில் எடுக்காமல் இருந்தால், ப்ரொவைடட் நீங்கள் அவற்றுக்கு உயிரோட்டம் கொடுக்காமல் இருந்தால் அவை தானாகவே மடிந்துவிடும். அப்பொழுது அப்படி தானாக மடிந்தால் என்னவாகும்? அந்த கட்டப்பட்டது ஒன்று செங்கற்களை வைத்து கட்டப்பட்ட மனம் என்பது சுத்தமாக காணாமல் போய்விடும். ஒன்றன் பின் ஒன்றாக அழிந்து விடும். ஒரு கட்டிடமே இருக்காது. செங்கற்கள் இல்லையே, அப்புறம் கட்டிடம் எங்கிருந்து இருக்கும்? அதே போலதான் இந்த நினைவு தொகுப்புகளை எவ்வாறு, அதாவது மனதை நாம் எவ்வாறு சீரமைப்பதற்கு பதில் தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது என்பது என்றால், இட் இஸ் ஒன்லி பாசிபிள் பை விட்னஸிங். அதாவது நாம் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருந்தால் மனம் தன்னைத்தானே கரைத்துக் கொள்ளும், தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும். நாம் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. நாம் எதையுமே செய்யாமல் ஒரு சாட்சி நிலையில் இருந்து கொண்டு நடப்பதை என்னவென்று கவனித்துக் கொண்டிருந்தால், நமது எண்ண ஓட்டங்களை நாம் கவனித்துக் கொண்டிருந்தால், நமது மனதினுடைய நினைவு பகுதி பிரவாகமாக செல்வதை நாம் கவனித்துக் கொண்டிருந்தால் அவை தானாக அழிந்துவிடும். அப்பொழுது நமது என்ன பங்களிப்பு? ஒன்றுமே இல்லை. ஐ எம் ஜஸ்ட் அன் அப்சர்வர். ஐ எம் ஒன்லி எ விட்னஸ். நான் என்ன நடக்கின்றது என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். முடியுமா? முடியும். ஞானிகள் சொல்லுகின்றார்கள், முடியும். அதுதான் இயற்கையினுடைய நீதி. நீ எதையுமே செய்ய வேண்டாம். அதனால்தான் சும்மா இரு என்று சொன்னார்கள். சும்மா இரு சொல்லற என்று ஏன் சொன்னார்கள்? யூ டு நாட் நீட் டு டூ எனிதிங், ஜஸ்ட் வாட்ச். தாவோயிசம், சென் எல்லாமே அந்த ஒரு சாட்சி நிலையைத்தான் அதிகமாக வலியுறுத்துகின்றன. பி எ விட்னஸ். நீ எதுவுமே செய்ய வேண்டாம் என்பதுதான் ஞானத்திலே உச்சகட்டமான உண்மை. நீ அகத்திலுடன் போராடவே வேண்டாம். எனது மனதை நான் சுத்தப்படுத்த வேண்டும் என்று எந்தவித முயற்சியும் எடுக்க வேண்டாம். மனதில் இருக்கும் களங்கங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று எந்த விதமான முயற்சியும் எடுக்க வேண்டாம். யூ டு நாட் நீட் எனி கிளீனர் அட் ஆல். ஒரு வேக்யூம் கிளீனர் கூட தேவையே இல்லை. எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். சாட்சியாக இருங்கள். சாட்சியாக இருங்கள். நடப்பது என்னவென்று கவனித்துக் கொண்டிருங்கள். கையை நீட்டார்கள். உங்களுடைய தடையை வைக்காதீர்கள். எதையுமே செய்யாதீர்கள். ஜஸ்ட் பி அன் அப்சர்வர். உங்களுடைய அகம் சுத்தப்பட்டுள்ளது. அகம் சுத்தப்படுத்தப்பட்டால் புறத்திலே இன்டர்லிங்க்டு என்று பார்த்து விட்டோம். இரண்டுமே ஒன்றுக்கொன்று இணைந்தது. ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் என்று பார்த்து விட்டோம். சோ அகம் என்பது சுத்தப்படுத்தப்பட்டு விட்டால், அதாவது தானாக சுத்தப்படுத்தி கொள்ள நாம் அதுவும் அனுமதி கூட கொடுக்க வேண்டாம். அதை விட்னஸாக இருந்து பார்த்து கொண்டிருந்தால் அகம் சுத்தமாகிவிடும். அகம் சுத்தமானால் புறத்திலே நடக்கின்ற காரியங்கள், புறத்திலே நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாமே எத்தகைய முரண்பாடையும் உண்டாக்காது, எத்தகைய பிளவும் உண்டாக்காது. அப்பொழுது பரிபூர்ணமான அமைதி தான் சமுதாயத்திலே நிலம், வீட்டிலே நிலம், பள்ளிக்கூடத்திலே நிலம், கல்லூரியிலே நிகழும், அரசாங்கத்திலே நிகழும். எங்கெங்கெல்லாம் மனிதனோட ஒரு இன்டராக்ஷன் வித் அதர் பர்சன் இருக்கின்றதோ அந்த இடத்துல எல்லாமே அமைதி தான் நிலம். அதுதானே நமக்கு தேவை. அந்த உலக அமைதி, சமுதாய அமைதி, தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, இதுதானே தேவை.
அப்பொழுது இந்த அகம்புறம் என்னவென்று நாம் தெரிந்து கொண்டோமானால் அது எவ்வாறு நாம் அதை ஒரு சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியும், நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்தவித முயற்சியும் செய்ய வேண்டும், அவை தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும் என்ற ஒரு பேருண்மையை தெரிந்து கொண்டால் நீங்கள் ஞானிகள் தான், நீங்கள் ஞானம் பெற்றவராகி விடுவீர்கள். இதன் மூலம் உங்களுக்கு அந்த ஞான அறிவு என்பது கிடைத்துவிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு தெரிந்து கொண்ட ஞான அறிவை உங்களுடைய தினசரி வாழ்க்கையிலே ஒவ்வொரு க்ஷணமும் பயன்படுத்த வேண்டும், ஒவ்வொரு க்ஷணமும் பயன்படுத்த வேண்டும். ஒரு கான்சியஸாக, ஒரு விழிப்புணர்வோடு நீங்கள் இதை ஒரு நடைமுறையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி பண்ணீர்கள் என்றால் தான் நீங்கள் தெரிந்து கொண்ட அந்த உண்மையை நீங்கள் பிரயோகித்து அனுபவபூர்வமாக உணர்ந்து உங்களை நீங்களே ஒரு மனித நிலையிலிருந்து இறைநிலைக்கு உயர்த்தி கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. இதுதான் அகம்புறம். அகம்புறம் என்பது வெவ்வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான். ஆனால் இரு வகையாக செயல்கள் இருக்கின்றன. அவை எவ்வாறு ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றன என்பதை பார்த்தோம். இதன் மூலம் எவ்வாறு மனதை, வெளி உலகை, நமது கர்மங்களை, கர்ம காரியங்களை எவ்வாறு உன்னதமாக செய்ய முடியும், நம்மை மனித நிலையிலிருந்து இறைநிலைக்கு எவ்வாறு உயர்த்தி கொள்ள முடியும் என்பதையும் பார்த்தோம். இதை நடைமுறைப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். ஐயா பாலகிருஷ்ணன், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாமா? கேக்குறீங்களா? முடிச்சிங்களா? பாலகிருஷ்ணன், முடித்து விட்டேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் என்று சொன்னேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மேகலா மேடம், உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? இல்ல, கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா, அதான் சொல்ல வந்தேன். அகம்புறம் ரெண்டும் ஒண்ணுதான்ங்கிறத கிளியரா சொன்னீங்க. கன்ஃபியூஸா இருப்போம், உள்ள என்ன நினைக்கிறோம், நம்ம வெளியே என்ன செய்யறோம் அப்படின்ட்டு. அதுதான் சார், ரொம்ப நன்றி. நன்றிமா. நித்யா மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம்பா, பேசுங்க. உண்மையிலே ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபுல்லா கேட்க முடியலன்ற கொஞ்சம் அந்த வருத்தம் இருந்தது. போன் வந்து வெளியே போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த அகம் புறம்ன்றது உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஆனா அது எப்படி சார், அது அப்படியே கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாது இல்லைங்களா? ரெண்டுமே ஒரே கான்சன்ட்ரேஷன்ல கொண்டு வந்து நிறுத்த முடியாதுங்களா? புரியல. நீங்க சாட்சி பாவமா பாக்கணும்னு சொல்றீங்க. அது ரொம்ப பிராக்டிகல் லைஃப்ல கஷ்டமா இருக்குங்க சார். இல்ல பிராக்டிக்கல் லைஃப்ல கஷ்டமா இருக்கிறது அப்படின்னு சொல்றதே நம்ம மனசுதான். சரிங்களா? பிராக்டிக்கலா அதாவது ஒரு காரியத்தை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நாம நடைமுறைப்படுத்துறப்போ, அதை செய்யறப்போ முதல்ல சில தடைகள் வரும். எப்படி ஒரு வண்டியோட டிரைவிங் கத்துக்கிறோம்னா எடுத்த உடனே நமக்கு பிடிபடாது. சில விஷயங்கள் தடையா இருக்கும், சிலது பயம் இருக்கும். அதனால அது முழுமையா நிறைவேறாது. ஆனால் நீங்க அதை செய்ய செய்ய அது தானா மாறிடும். டிரைவிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதே போலத்தான் இதுவும். அதாவது ஒரு சாட்சி பாவனையா இருப்பதுன்னு சொல்லுது. நீங்கள் ஒரு 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 எண்ணம் வருகின்றது. அந்த எண்ணத்தை நீங்கள் கையில் எடுக்காம அது என்ன அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அதை பத்தி மறுபடியும் நினைக்க ஆரம்பிக்க கூடாது. ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமான ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிகழ்ச்சியை அந்த எண்ணத்தை நீங்கள் பார்க்க வந்திருக்கின்றது அப்படின்னு நம்ம மனசால் பார்க்கின்றோம். ஆனால் அந்த நிகழ்ச்சியை பற்றி மறுபடியும் நினைக்க கூடாது. அப்பதான் நீங்க கையில் எடுக்கின்றீங்கன்னு அர்த்தம். அதை பற்றிய மறு தாட்டே வரக்கூடாது. மறுபடியும் அதுக்குள்ள போகக்கூடாது. ஜஸ்ட் வாட்ச், வந்தது சரி, அது போயிடும். நான் அதை பற்றி நினைக்க மாட்டேன் அப்படி ஒன்னும் சொல்லிக்கோங்க. அது மாதிரி ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. அப்ப எதுவா இருந்தாலும் வந்தா அது போயிடும் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம், அதுவே தானாக போய்விடும். ஆனால் நம்ம அந்த நிகழ்ச்சியை பற்றி திருப்பி ஒரு தடவை கூட நினைக்க ஆரம்பிச்சா மறுபடியும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். அது நமக்குள்ளே மறுபடியும் சுழல ஆரம்பிக்கும். அந்த நினைப்பது என்பது ஆக்சுவலா ஒரு நோய். அந்த நினைப்பதன் மூலமாகத்தான் மனதில் இருக்கின்ற பதிவுகள் வலிமை பெறுகின்றன. நினைக்காத விஷயங்கள் அழிந்து போகின்றன.
அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். நினைக்காத விஷயங்கள் அழிந்து போகின்றன. எப்படி நான் போன வாரம் வந்து என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு இப்ப கேட்டா எனக்கு தெரியாது. சாப்பிட்டுருக்கேன், ரசிச்சிருக்கேன். ஆனா இப்ப கேட்டா நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா தெரியாது. ஏன்னா அந்த பதிவு அழிந்து விட்டது. ஏன் அழிந்து விட்டதுன்னா நான் அதைபடி மறுபடியும் நினைத்தே பார்க்கவில்லை. போன வாரம் திங்கட்கிழமை மத்தியானம் நான் என்ன சாப்பிட்டேன் என்று எனக்கு இப்பொழுது நினைவில்லை. ஏனெனில் நான் அதை பற்றி மறுபடியும் நினைக்கவே இல்லை. அப்போ நினைக்காத விஷயங்களுக்கு வலிமை இல்லாமல் தானாகவே அழிந்துவிடும். அப்போ எந்த எண்ணம் வந்தாலும் நீங்கள் அதை நினைக்காமல் இருங்கள். வரட்டும், வந்துச்சா ஓகே, நோ ப்ராப்ளம், பட் நான் அதை பற்றி நினைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நமக்கே ஒரு ஒரு இது கமாண்ட் ஒன்று கொடுத்துன்னு உட்காந்துருங்க. அதுதான் சாட்சின்றது, வேற ஒன்றுமே இல்லை. அதுதான் சும்மா இருப்பது. நான் அதை பத்தி நினைக்க மாட்டேன். அதுக்குள்ள மற்றொரு எண்ணம் வர்றதுக்கு ரெடியா இருக்கும், வந்துடும். நீங்க இது கையில எடுக்கலன்னா 2வது எண்ணம் வரும், அப்புறம் 3வது எண்ணம் வரும். ஏன்னா எண்ணங்கள் தொடர்ச்சியா ஒண்ணுக்கு பின்னாலும் ஒண்ணு வந்து கொண்டேதான் இருக்கும். 2வது, நீங்கள் அது வருகின்ற சமயத்திலே நீங்கள் என்னவாக இருக்கின்றீர்களோ, அந்த என்ன செய்கின்றீர்களோ அந்த வேலையிலே உங்களுடைய கவனத்தை 100% முழுமையாக வைத்திருந்தால் எண்ணம் போய்விடும். நீங்கள் செய்கின்ற வேலையிலே பிரசன்டில் இருப்பது என்று சொல்ல, பி இந்த பிரசன்ட் என்பார்கள். அதாவது நிகழ்காலத்திலே நீங்கள் இருந்தீர்கள் என்றால், நீங்கள் செய்யும் வேலையிலே நீங்கள் கவனத்தோடு இருந்தால் எந்த எண்ணம் வந்தாலும் அது தானாக போய்விடும். ஏன்னா உங்களுடைய கவனம் 100% செய்கின்ற வேலையில இருக்கின்றது. அப்ப இந்த எண்ணம் வந்து அதனுடைய இது எடுபடாது. வரும், திடீர்னு ஒரு எண்ணம் வரும். சமைச்சுன்னு இருக்கப்ப திடீர்னு ஒரு எண்ணம் வரும். நம்ம அதை கையில எடுக்கணும், அதுவே போயிடும். ஏன்னா நான் சமையல்ல வந்து கவனத்தோடு இருக்கின்றேன். அப்படி அதுதான் சாட்சி பாவனை. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிப்பா. டவுட் இருக்குங்களா? எனி டைம். சரிங்க சார், ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. இதை பற்றி மறுபடியும் பேசுவோம் அடுத்த காணொலியில். மிக்க நன்றி. கலந்து கொண்ட எல்லோருக்குமே நன்றி. ரொம்ப நன்றி. கலந்து கொண்ட எல்லோருக்குமே நன்றி அம்மா. நன்றி நன்றி. நன்றி சார்.